எனக்கு எதிராய் வில்லேந்தினார். என்னை தடுக்க முற்பட்டார். ஆனால் இறுதியில் அவரது கவனம் சிதறியதை உணர்ந்தேன். தாம் ஒரு ரட்சை கவசம் தந்தீர்கள் அல்லவா? அதன் மகிமையால் தான் அங்கதேசத்து அரசர் என்னை எதிர்த்து கணை தொடுக்கவில்லை. ஏதோ ஒரு அற்புத சக்தி அவரை திடீரென்று தடுத்து நிறுத்தியது போல் நான் உணர்ந்தேன். உன்னுடைய 5 கணவர்களை தவிர அரசர் சந்தனு வம்சத்தின் அனைத்து தீபங்களும் அணையும். ஒரு வம்சமே இந்த யுத்தத்தில் அடியோடு நாசமாகும். மாவீரன் கர்ணன் கரத்தில் உள்ள தனுசை கண்டு அங்கம் நடுங்காமல் சிங்கமாய் கர்ஜிப்பதென்பது சாதாரண செயலன்று. உன்னை என் புத்திரனாய் பெற்றதன் மூலம் நான் தன்யனானேன் அபிமன்யு. எனில் அங்கதேசத்து அரசர் உண்மையில் மாபெரும் வீரரா தந்தையே? கர்ணன் அற்புதமான வீரராவார். வீரமும் பலமும் அவ்வீரனுள் குடிக்கொண்டுள்ளன. அவ்விரண்டோடு விவேகமும் குடிக்கொண்டு விட்டால் அவரை வீழ்த்துவது இயலாத காரியமாகும். ஆனால் கர்ணன் உத்தமனாக வேண்டும் என எண்ணவில்லை. என்னை மிஞ்சிய வீரத்தை வெளிப்படுத்தவே அவர் துடித்தார். நீ உன் வாழ்வில் உத்தம வீரனாக முயற்சி செய்ய வேண்டும் மகனே. அதை செய்தால் கீர்த்தி உன்னை தேடி வரும். அந்நிலையில் நீ தோல்வி கண்டால் கூட அது வெற்றி என்றே பாவிக்கப்படும். இன்று நமது சேனையை அழித்துவிடும் இந்த சக்கரவியூகம். காந்திபதாரி ஒருவரே சக்கரவியூகத்தை உடைக்கும் வழி அறிந்தவர் அண்ணா. சக்கரவியூகத்திற்குள் பிரவேசிக்கும் மார்க்கத்தை நான் அறிவேன். பிரவேசிக்கும் மார்க்கத்தை மட்டுமே நீ அறிவாய். ஆனால் அதை விட்டு வெளிவரவும் மார்க்கம் ஒன்று உள்ளது. அந்த ஞானத்தை நீ அறியாய் மகனே. தயை கூர்ந்து எனக்கு ஆணையிடுங்கள். இந்நிலை தொடர்ந்தால் அடியோடு சேனை அழிந்துவிடும். எனக்கு ஆணையிடுங்கள். நாம் இன்று அபிமன்யுவை வதைக்க முடியாதா? கவலை வேண்டாம் அன்பு மருமகனே. அபிமன்யு இன்று நிச்சயம் மண்ணில் சாய்வார். அன்பு பெரியப்பா, தம் தமையனிடம் எடுத்துக் கூறுங்கள். சக்கரவியூகத்திற்குள் பிரவேசிக்க அனுமதியுங்கள். அதன் பிறகே தாம் அனைவரும் அதில் பிரவேசிக்க இயலும். அபிமன்யு நம் அனைவருக்கும் பாதை அமைக்கலாம் அல்லவா? உசிதமான செயல். நாம் நால்வரும் அபிமன்யுவிற்கு அரணாக வேண்டும். மகனே விஜயீபவ, காண்டிபதாரியின் புதல்வன் வியூகத்தின் முகப்பு நோக்கி வருகிறார். தீட்டி வைத்த திட்டத்தின் ஏற்பாட்டை துவங்குங்கள். அன்பு கர்ணா, அபிமன்யு உன் கணைக்கு இரையாக வேண்டும். நீ அவனை வதைத்து சாய்க்க வேண்டும். மகனே அபிமன்யு, வியூகம் விட்டு விலகி வா. சக்கர வியூகம் விட்டு விரைந்து விலகி வா. வியூகத்தை நெருங்காதே, திரும்பி வந்துவிடு. நெருங்கி வா பாலகனே, வந்து கணை தொடு. முன்னேறி செல்லாதே, வியூகம் விட்டு விலகி வா. உன்னை வதைப்பதற்காக அவர்கள் சதிச்செயல் புரிந்துள்ளார்கள். சக்கர வியூகத்திற்கு புறமுதுகிட்டார். உன்னை இன்ற வீரனானவன் நாளை முதல் கோழையாய் உலகிற்கு முகம் காட்ட முடியாத நிலை உருவாகும். நீ வியூகம் விட்டு விலகினார் பாண்டவர் சேனை அடியோடு நாசமாகும். இன்றைய சூரியாஸ்தமனத்திற்குள் உன்னுடைய சேனை யுத்தத்தில் தோல்வியை தழுவிவிடும். என் மூலமாக என்னை ஈன்றவருக்கு அவப்பெயர் ஏற்பட அனுமதியே. வியூகத்தில் நுழைந்து பகைவரின் யூகத்தை நான் பொய்யாக்குவேன். வேண்டாம் அபிமன்யு, இது என்னுடைய ஆணை. இது சக்கரவர்த்தியின் ஆணை. விலகி வா. ஆனால் யமதர்மர் யாரின் ஆணையையும் ஏற்பதில்லை. யமதர்மர் இன்று அபிமன்யுவின் தோளில் அமர்ந்திருக்கிறார். என்னால் தம்முடைய ஆணையை ஏற்க இயலாது. என்னை மன்னியுங்கள் சக்கரவர்த்தி. புலிகள் நிறைந்த கூட்டத்திற்கு நடுவே சுண்டெலி ஒன்று பலியை தேடி வந்துள்ளது. எலி என்று தாம் கூறிய என்னை வதைக்க கிளியோடு வந்ததுதான் இந்த பெரும் புலிப்படையோ? பாலகனே, விழும்போதும் வீர வசனம் பேசினால்
உன் மரண வேதனை நீளும் பாலகா. என்னுடைய மரணமானது நீளுமானால் நம் சேனையின் பலமானது குறைந்து போகும். எனது அஸ்திரங்களே என்னுடைய சுவாசம். என் தலை சாயாமல் என்னில் உயிர் இருக்கும் வரை தம்மை சாய்க்க என் அஸ்திரம் சீறி பாயும். அஸ்திரம் ஏந்துங்கள் அனைவரும். முதல் கணை தொடுக்கும் துணிவு யாருக்குள்ளது? ஆணவம் வேண்டாம். இன்றைய போரில் வீழப்போவது யார் என்பதை நான் நன்கு அறிவேன் பாலகா. நீ இன்று யுத்தத்தில் இறக்கப் போவது நீயாவான். என எதிர்க்க மூவரே முனைப்பாய் உள்ளனர். இந்நிலை நீடித்தால் நிர்மூலமாவீர்கள். அன்பு கர்ணா, வந்திருப்பவன் உன் கணைக்கு இரையாக வேண்டும். வில்லினை உயர்த்து. ஒரே கணை கொண்டு அவன் உயிரை பறிப்பேன். கூடாது மித்ரா. சூரியன் அஸ்தமிக்கும் வரையில் இந்த பாலகனின் மரண வேதனை தொடர வேண்டும். அதுவரை கணைகள் கொண்டு இவனது உயிரோடு விளையாடுவாயாக. அவன் ஒரு வீரன் மித்திரா, அசுரன் அல்ல. ஏன் அவனை நிந்திக்க வேண்டும்? அபிமன்யு மீது உன் ஹிருதயம் இரக்கம் கொள்கிறதா? அந்த சின்னஞ்சிறு பாலகனை வதைத்தெறிந்தால் இந்நிலை நாளை உனக்கு நேரும் என்பதை உன் மனதில் பதிய வைத்துக் கொள். கருணை காட்டாதே மித்திரா. கையில் உள்ள வில்லை உயர்த்தி வாக்கினை நிறைவேற்று. அவன் அர்ஜுனன் புதல்வனாவா. கணை கொண்டு பிதாமகரை அம்பு படுக்கையில் படுக்க வைத்தவரின் வாரிசு. இலகுவாக எனது இன்னுயிரை பறிக்க இயலாது. அன்பு கர்ணா, அந்த பாலகன் சுமந்திருக்கும் வில்லை வீசி எறி. தம் வதனம் வேதனை அடைய காரணம் என்ன? காலம் ஒருவனுக்கு காலனானால் என்னாலும் ஒருவனுக்கு வேதனையே. என் தந்தையிடம் ஒன்றை கூறுங்கள். அவர் புதல்வன் அவருடைய புகழை காப்பாற்றினார் என்று கூறுங்கள். என்னை பெற்றெடுத்த தாயிடத்தில் அபிமன்யுவாகிய நான் வீர மரணம் கொண்டேன் என்று பெருமையோடு கூறுங்கள். நேரம் நெருங்கிவிட்டது வீரனே. நீ சொர்க்கத்தை அடைய வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. அகிலத்தின் தலை சிறந்த வீரனும் பெருமை எனக்கோ அர்ஜுனனுக்கோ கிடைக்கப் போவதில்லை. அதை பெறுபவன் நீ ஒருவனே ஆவாய் வீரனே. உன்னை எண்ணி பெருமை கொள்கிறேன்.